வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அப்பம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கு வந்து திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா இது மாதிரி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு மைதா மாவில் ஆப்பம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மைதா மாவு வந்து நான் 2 கப்பு எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு மாவை சேர்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் ரவா எடுத்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப்பு இருக்கும். 3/4 கப்பு வெல்லம், அதையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய் இருக்கும். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்சியில் வச்சு நல்லா நெய்ஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். கரைச்ச மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குங்க, சால்ட்டு போட்டுக்குங்க. இப்போ அது கூட நம்ம இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கெட்டி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நம்ம அந்த இதை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து திக்னஸ் இருக்கணும். நல்லா பாருங்கள், புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். நம்மளுக்கு பாருங்கள் அப்போ வந்து எவ்வளோ புஷ்ஷுன்னு பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கணும். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகணும். அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அப்பத்தை ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் போட்ட அளவுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 அப்பத்துக்கிட்ட வந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு. துளி கூட நம்ம வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு எண்ணெய் குடிக்காமல். நீங்களும் வந்து இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.